இந்த கதையில் ஒரு சிறிய சிறுவனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அந்த சிறுவனுக்கு விளையாட்டுகள் என்றால் மிகவும் பிடிக்கும். குறிப்பாக மொபைல் மற்றும் கணினியில் விளையாடும் கேம் உலகம் அவனுக்கு ஒரு மந்திர உலகம் போல தோன்றியது. ஒவ்வொரு நாளும் அவன் கண்களை திரையிலிருந்து எடுக்கவே மாட்டான். சூரியன் உதித்தாலும் பறவைகள் பாடினாலும் அவனுக்கு அவை எல்லாம் தெரியாமல் அவன் மனம் முழுவதும் கேம் உலகத்திலேயே மூழ்கியிருந்தது. ஒரு நாள் அந்த கேம் திரை திடீரென்று பிரகாசிக்கத் தொடங்கியது. நான் பார்த்தபோது அந்த சிறுவன் அந்த ஒளிக்குள் இழுக்கப்பட்டு நேராக ஒரு டிஜிட்டல் உலகத்துக்குள் போய் விழுந்தான். அந்த உலகம் மிகவும் அழகாக இருந்தது. பறக்கும் சாலைகள், ஒளி வீசும் மலைகள் எல்லாமே வேகமாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. ஆனால் அங்கே உணர்வுகள் இல்லை, சிரிப்பில்லை, அன்பில்லை, உண்மையான சந்தோஷமும் இல்லை. அந்த உலகத்தில் நேரம் எப்படி ஓடுகிறது என்பதே தெரியவில்லை. வெற்றி கிடைத்தாலும் மகிழ்ச்சி இல்லை, தோல்வி வந்தாலும் கண்ணீர் இல்லை. அப்போதுதான் அந்த சிறுவன் மெதுவாக புரிந்து கொண்டான், இந்த உலகம் அழகாக இருந்தாலும் அது உண்மையான வாழ்க்கை இல்லை என்று. அந்த நிமிடம் அவன் வீட்டின் நினைவு வந்தது. அம்மாவின் அன்பு, நண்பர்களுடன் ஓடிய நாட்கள், மரத்தடியில் விளையாடிய சிரிப்பு சத்தங்கள், அவை அனைத்தும் அவன் மனத்தில் ஒளியாய் மலர்ந்தன. அந்த நினைவுகளோடு நான் பார்த்தபோது அந்த சிறுவன் மெதுவாக டிஜிட்டல் உலகத்திலிருந்து வெளியே வந்தான். திரை அணைந்தது. உண்மை உலகம் அவனை மீண்டும் வரவேற்றது. அன்றிலிருந்து அவன் கேமை விட்டுவிடவில்லை, ஆனால் அதற்கு அடிமையாகவும் மாறவில்லை. விளையாட்டுக்கும் வாழ்க்கைக்கும் இடையே சமநிலையை கற்றுக்கொண்டான். Thanks for watching. Subscribe me.